நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். உனக்கு பெரியவங்களை மதிக்கவும் தெரியல, அவங்க சொல் பேச்சு கேட்கிற புத்தியே இல்ல. எல்லாரும் உன்னை மன்னிச்சதே தப்பு. அதான் என்ன செஞ்சாலும் பேசாம விட்டுருவாங்கன்னு திமிருல எல்லாத்தையும் செய்யற இல்ல. இப்ப மருந்து வாங்க போறேன்னு சொல்லி அங்க கண்ணுல கண்ட நகையே வேற திருடிட்டு வந்திருக்கியா? இதுக்கெல்லாம் என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியல. நீ செஞ்ச தப்புக்கு நீயே உனக்கு தண்டனை கொடுத்துக்கோ. அது எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அப்பா அப்பா நீங்க என் பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு நான் இந்த வீட்டை விட்டு போறேம்மா. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு அப்பா நினைக்கிறாரு. நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு உனக்கும் சாமிக்கும் தான் தெரியும். என்னைக்காச்சும் அப்பாக்கு நான் செஞ்சது தப்பு இல்லைன்னு புரிஞ்சா போதும். கணேச உன்னை நல்லா பார்த்துப்பான். அப்பாக்கும் சாமிக்கும் டெய்லி பூ கொடுத்துரு. நான் போறேன். என்னால யாருக்கும் பிரச்சனை வராது. நீ பார்த்து பத்திரமா இரு. பார்வதி, என்ன இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல, சும்மா தூக்கம் வரல, அதான். ஒன்னு இல்ல, சும்மா தூக்கம் வரல. அப்ப ஏதோ இருக்கு. வாட் ஹேப்பன்? என்னாச்சு பார்வதி? ஐயோ சத்தியமா ஒன்னும் இல்ல. நிறைய வேலை செஞ்சா தூக்கம் வரும். ஒரு வேலையும் இல்ல, ஆனா டல்லா இருக்கு. அவ்வளவுதானே சில்லி கேர்ள். இதுக்கா? இதுக்கு எங்கிட்ட ஒரு சரக்கு இருக்கு. என்ன பாக்குற பார்வதி? நீ கொடுத்ததான் இன்ஸ்டன்ட் மேங்கோ பிக்கல். அன்னைக்கு நீ கொடுத்த இல்ல? ஹேய், அந்த மாங்காய் இல்ல, புது மாங்காய். ஃப்ரிட்ஜ்ல இருந்து மாங்காய் சுட்டு கட் பண்ணி வச்சுக்குவேன். எப்பெல்லாம் டென்ஷனா இருக்கணும் அப்பெல்லாம் இதை நான் சாப்பிடுவேன். இப்ப நீ டென்ஷனா இருக்க, சோ நீ இதை சாப்பிடு. ஹேபிட் பார்வதி. ஏன் பார்வதி பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு. இப்ப என்ன? இப்ப பாரு, இது எப்படி சாப்பிட்றேன்னு தானே பாக்குற. நான் சாப்பிட்றேன் பாரு. எடுத்துக்கோ. எடுத்துட்டு ஆகா, எங்க நீ சாப்பிடு. ஹேபிட் பார்வதி.
வெரி குட். எங்க ஸ்மைல்? வெரி குட். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்மைல் பண்ணாலே பார்வதி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு. பார்வதி, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அம்மா என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போனதா தெரியும். மழை வேற தூரிட்டு இருக்கு. நீ கிளம்பு. பாய், குட் நைட். வரட்டா? மாங்காய மாங்கா அருண் கொடுத்த மாங்கா. பட்டம்மா, நீ சமையல் மட்டும் இல்ல, கட்டுக்கதையும் நல்லா சொல்ற. அம்மா, என் வார்த்தையை காப்பாத்தாம போயிட்டல்ல. வயசுல பெரியவங்கன்னு மரியாதையா கேக்குறேன். பார்வதிய சமையல் கட்டுக்குள்ள ஏன் வரவிட்ட? அது சொல்லு. சொல்லு. அது பார்வதி தம்பி கணேஷ்க்கு கால்ல அடிபட்டுருச்சு. அதுக்கு மஞ்சப்பத்து போடுறதுக்காகத்தான் அவ சமையக்கட்டுக்குள்ள வந்தா. அதுக்காக வைத்தியம் பார்க்க நீ என்ன டாக்டரா? சொல்லு. சமையல் கட்டுக்கு ஏன் வந்தா? சமையல் கட்டுக்கு வந்ததும் இல்லாம என் பேச்ச மீறி அவளை எதுக்கு சமையல் செய்ய விட்ட? கேட்டதுக்கு பதில். இப்படி அமைதியா இருந்தா விட்டுடுவேன்னு நினைக்காத. மன்னிச்சிடுங்கம்மா. அப்போ எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல. அதுதான் பார்வதி வந்து. உன்னால முடியலன்னு சொல்லி இருந்தா 100 சமையல்காரங்களை வர சொல்லியிருப்பேன். டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தா ஏதாவது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருந்திருக்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா போய் அந்த பார்வதியை சமைக்க சொல்லியிருந்திருப்பேன். நான் வீட்லயே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னவ கையால சமைச்சு சாப்பிட்டுருக்கோன்னு தாக்ஷாயணிக்கு தெரிஞ்சா என் கௌரவம் என்ன ஆகுறது? அதானே. எல்லாருமா சேர்ந்து என் ஸ்டேட்டஸோட விளையாடுறீங்களா? எங்க சுந்தரம், உடனே இங்க வர சொல்லு. சரிங்கம்மா. டேய் கணேசா, நீ ஏன்டா இங்க வந்த? அம்மா பார்த்தா திட்டுவாங்க. நீ உள்ள போ, நான் வந்துடுறேன். என்னாச்சு? ஏன்டா அழுவுற? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? என்னாச்சுடா? அக்கா, அக்காவுக்கு என்னாச்சுடா? சொல்லுடா. அக்கா.